நெல்லை மாவட்டத்தில் இதுவரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விண்ணப்பங்கள் 7 லட்சம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் திங்கட்கிழமை மாலைக்குள் 90% வழங்கப்பட்டுவிடும் என மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் உள்நாட்டு மீன் வளத்தினை பெருக்கிடவும் ஆற்று மீன் பிடிப்பினை நம்பியுள்ள உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் ஆறுகளில் நன்னீர் மீன் குஞ்சுகள் விடப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் 2 லட்சம் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு முதற்கட்டமாக நெல்லை சந்திப்பு குறுக்குத்துறை முருகன் கோவில் தாமிரபரணி ஆற்று பகுதியில் 1 லட்சம் மீன்கள் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மீன்களை ஆற்றில் விட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் சுகுமார் செய்தியாளர்களிடம் தொடர்ந்து பேசினார். தாமிரபரணி ஆற்றில் மற்ற உயிரினங்களுக்கு நன்மை செய்யும் வகையில் 1 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டுள்ளது. இதில் 30,000 குஞ்சுகள் கட்லா வகையைச் சார்ந்தது, 30,000 மீன் குஞ்சுகள் ரோகு வகையைச் சார்ந்தது, 40,000 மீன்கள் தாமிரபரணி ஆற்றில் உள்ள கெண்டை மீன்கள் விடப்பட்டுள்ளது. இந்த மீன்கள் அதிகரிக்க நதியின் தரம் நன்றாக இருக்கும். ஆற்றை பேணி காக்கும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். வாக்காளர் தீவிர திருத்த விண்ணப்பம் மொத்தம் நமது மாவட்டத்தில் 14 லட்சம் கொடுக்க வேண்டிய நிலையில் 52% வழங்கப்பட்டுள்ளது. 7 லட்சம் விண்ணப்பங்களை வழங்கியுள்ளோம். வரும் திங்கட்கிழமை மாலைக்குள் 90% விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுவிடும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் KR ராஜு மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் சார்பில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலர்களால் இப்போது தாமிரபரணி ஆற்றில் அந்த ஆறுக்கு, மற்ற விலங்கினங்களுக்கு, மற்ற உயிரினங்களுக்கு நன்மை செய்யும் மீன் வகையினங்களை இப்போது மீன் குஞ்சுகளை இப்போ விடும் பணி இப்போது நடைபெற்றது. இந்த 1 லட்சம் குஞ்சுகளில் 30,000 குஞ்சுகள் கட்லா வகையை சார்ந்தது, 30,000 குஞ்சுகள் ரோகு, 30,000 குஞ்சுகள் 40,000 குஞ்சு சேல்கண்டைன்றது நம்ம தாமிரபரணி ஆற்றுக்கு உண்டான நேட்டிவ் ஸ்பீசிஸ். ஒவ்வொரு இனங்களும் ஒவ்வொரு ஆற்றுல ஸ்பெஷாலிட்டி இருக்கும். நமக்கு சேல்கண்டை தான் ஸ்பெஷாலிட்டி. அந்த மீன்கள் அதிகமாக பெருக நம்ம தாமிரபரணி ஆறுடைய நலம் நல்லா இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த தாமிரபரணி ஆற்றை பேணி காக்கும் வகையில் இந்த முயற்சியை நம் அனைவரும் வரவேற்கிறோம்.